அசைன்மெண்ட் எழுத போயிருந்தமா. என்ன மென்டோ, காலையில இருந்து போனை காணோம்னு கத்திட்டு இப்பதான் உங்க அப்பா கடைக்கு போனாரு. என்ன பண்ற? படிக்கிறேம்மா. படிக்கிறியோ வடிக்கிறியோ என்னவோ பண்ணு. அப்பாடா தப்பிச்சாச்சு. ஐயோ. ஏய் பாப்பா, என் போனை பார்த்த? இல்லப்பா, நோட்டு தான் பார்த்தேன். அவன் எங்க தான் போச்சுன்னு தெரியலையே. பிரச்சனை அப்பா போன் எங்க இருக்கு? என்னடா கிரவுண்டுக்கு எடுத்து போயிட்டியா போனை? இல்லப்பா, இங்க தான் இருந்துச்சு. உனக்கு வந்து சோதனை. என் கண்ணுக்கு மட்டும் காலையில இருந்து கிடைக்கவே இல்ல. இல்லப்பா, அது நேரத்தோட எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்துச்சு. இல்ல பிபி. வாக்கிங்கா? எப்ப பார்த்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும் விளையாட்டு தான். நீ வேற மேக்கப் கலையறதுக்குள்ள மாப்பிளை பார்த்துட்டு வந்துடலாம். வா போலாம். எங்கேயாடி? இந்த இடம் தான் பிபி. என்னங்க வேணும்? ரமேஷ் சாரை பார்க்கணும். வருவார், உள்ள வெயிட் பண்ணு. வா பிபி. இன்னைக்கு பெர்மிஷன் கேட்டு வரேன். நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இதே இடத்துக்கு மகாராணி மாதிரி பெரிய கார்ல வருவ. இதோ அந்த செக்யூரிட்டி உனக்கு சல்யூட் அடிப்பான். இவ ஒருத்தி எந்த கண்ணாடி பார்த்தாலும் பின்னாடியே ஓடுறா. பின்னாடி இல்ல, முன்னாடி. கவிதா, அவர் வர நேரம் நெருங்க நெருங்க ரொம்ப பயமா இருக்குடி. நான் ரொம்ப கிட்ட போய் பேசி என்ன பிடிக்காம போயிட்டா ரொம்ப ரிஸ்கா. நான் இங்கே நிக்கிறேன், நீ போய் அவர்கிட்ட பேசு, சரியா? ஏய், என்ன நீ இவ்ளோ கலரா இருக்க? ஏய், நான் என்ன இன்னைக்கு உன்ன மாதிரி சினிமா மேக்கப்ப போட்டேன்? பவுடர் தானே போட்டேன். இல்ல இல்ல, நீ இதெல்லாம் தொடச்சிடு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட நீ பேசும்போது கொஞ்சம் குனிஞ்சு குட்டையா நின்னு பேசு, சரியா? என்ன அபூர்வ சகோதரர்கள் அப்போ மாதிரியா? வர வர ஓவரா பண்ற பிபி. உனக்கு மட்டும் சாமி நேர்ல வந்து என்ன வர வேணும்னு கேட்டா நீ கலர் ஆகணும்னு கேப்பியோ இல்லையோ, என்ன குட்டையா கருப்பா மாத்திடுவ போல இருக்கே. என்னடி அக்காவை அப்படின்னு நினைச்சிட்ட? நான் கலராக மட்டும்தான் கேட்பேன். நம்பிட்டேன். அந்த கார் தாண்டி வந்துட்டாரு வந்துட்டாரு. வருவா மாப்பிள்ளையா? சார் ஒரு நிமிஷம். வணக்கம் சார். வணக்கம்மா, என்ன விஷயம்? என்னம்மா, ஏதாவது மரங்கிற வேணுமா? ஐயோ அதெல்லாம் இல்ல சார். பிபி தெரியலையா உங்களுக்கு? போட்டோல பாத்திருப்பீங்களே. அப்பா கல்யாணத்தை பத்தி சொல்லலையா? இதுதான் பொண்ணு. இந்த பொண்ணை கட்டுறவன அரசால வைக்கிற ஜாதகம் அது. ஐயோ, ஆமால, போட்டோல பார்த்ததுக்கும் நேர்ல பார்த்ததுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. ஐயோ, என்ன இவரு மத்த மாப்பிள்ளைங்க மாதிரி சொல்றாரு? ஏன் வெளியில நின்று இருக்கீங்க? வாங்க உள்ள போய் பேசலாம். இல்ல இல்ல பரவாயில்ல சார். அது வந்து இந்த கல்யாண விஷயம் எங்க அப்பா வந்து சொன்னப்போ எங்களுக்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏதோ ஜாதக விஷயம்னு சொன்னதாலதான் எங்களுக்கே நம்பிக்கை வந்துச்சு. எங்க பிபிய நிறைய பேர் பார்த்து கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. அதனாலதான். அதனால இல்ல இல்ல
உங்க அப்பா உங்ககிட்ட பேசிட்டாரா? உங்களுக்கு சம்மதமான்னு கேட்க தான் நேர்ல வந்தோம். ஏன்னா வீட்டுக்கு நீங்க வராததுனால திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்தா எங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதான் முன்னாடியே கேட்டுடலான்னு வந்தோம். ஓ, நான் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்றதுன்னு பயமா? நேத்து நைட்டே ஜோசியர் அங்கிள் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நான் அப்பவே சம்மதம் சொல்லிட்டேனே. சோ அப்பா வந்து உங்க வீட்ல பேசுவார்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நாங்க கிளம்புறோம். இருங்க, இப்படி ஒன்றும் சாப்பிடாம போனா எப்படி? ஐயோ பரவாயில்லைங்க, அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. நாங்க கிளம்புறோம். பிபி வா போலாம். பிபியா? அவ முழு பேரு போதும் பொண்ணு. ஆனா பேரை சுருக்கி பிபின்னு தான் கூப்பிடுவோம். சோ ஃபன்னி. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகேங்க. ம். இத்தனை சின்ன வயசுல என்னை விட வயசு கம்மியா ஒரு அம்மா. ம். ஏய் கவிதா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் இந்த ஃபேக்டரிக்கு நீதான் ஓனர். நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? ஆனாலும் கொழுப்பு தாண்டி உனக்கு. வீட்ல இருந்து கிளம்பும் போதே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டே வந்தேன். இது உன்னாலதான் கவிதா நல்லபடியா முடிஞ்சது. என்ன ஏதோ கல்யாணம் முடிஞ்ச மாதிரி பேசுற? நம்ம பார்த்தது யாருக்கும் தெரியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. வா. என்னம்மா காலங்காத்தால ரெண்டு பேரும் வீட்டுக்கு சொல்லாம எங்க போயிட்டு வரீங்க? அது வந்துப்பா பிபி தான்ப்பா மாப்பிள்ளைய. இல்ல இல்ல, பிபிய மாப்பிள்ளை பார்க்க வர்றதால ஃப்ரெண்டு கிட்ட நகை கேட்டிருந்தாலாம், அதை கேட்கதான்ப்பா போனோம். சரி சரி, முதல்ல போய் அம்மா கிட்ட விவரத்தை சொல்லுங்க. அவதான் பாவம் பதறிக்கிட்டு இருந்தா. பார்வதி, என்னங்க? இந்த பிள்ளைங்க வந்துட்டாங்க பாரு, போங்க. கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் தான் பொண்ணு முகத்திலேயே ஒரு தனி கலை வந்து. அப்பா தப்பிச்சோம். மாத்தி சொல்றேன், அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். எங்கடி போனீங்க ரெண்டு பேரும்? ஏன்டி இப்படி பிரஷர் ஏத்துறீங்க அக்காலும் தங்கச்சியும்? பாத்துமா, ரொம்ப பிரஷர் ஏறி வெடிச்சிடாத. உன் பொண்ணு பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கா? அவ முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது பாரு, அதுதான் எனக்கு பிடிச்ச அழகு. பிபி, அம்மா பார்த்தா பாவமா இருக்கு, அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடலாம். வேண்டாம் ப்ளீஸ். அம்மா உன்னை நினைச்சு அழாத நாளே இல்ல. இன்னைக்காச்சும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கட்டும். என்னடி புதிர் போடுறீங்க? அவ சொல்லுங்கறா, நீ வேணாங்கற. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடி. அம்மா, வந்த மாப்பிள்ளைங்கெல்லாம் பிபிய போட்டோல பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்து பிடிக்கலன்னு போயிட்டாங்கல்ல. ஆமா, அதுக்கு இந்த மாப்பிளையும் அப்படி போயிட்டா என்ன பண்றதுன்னு பிபி பயந்தா. அதனால மாப்பிள்ளை கிட்ட டைரக்டா போய் பிபிய பிடிச்சிருக்கான்னு கேட்டுலான்னு முடிவு பண்ணோம். என்னடி இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? அம்மா கத்தாத, அப்பாக்கு தெரிஞ்ச கொன்னுடுவாரு. சரி, விஷயத்த சொல்லு. மாப்பிள்ளைய போய் நேர்ல பார்த்து சம்மதமானு கேட்டோம். அவரு டபுள் ஓகேன்னு சொல்லிட்டாரு. நிஜமா வாடி சொல்றீங்க? ஆமாமா, அதான் உன்கிட்ட அத சொல்லி சந்தோஷத்தை கொண்டாடலான்னு வந்தோம். போய் உடனே ஸ்வீட் செய். போ 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 போமா. எதுக்கு ஸ்வீட்டு?
சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல பார்வதி.